வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி மேலே தான் கடை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. டேய் மனோஜ், யாரை கேட்டுடா அப்பா பணத்தில் உருவாக்கின கடையை நீ எப்படா ரோகிணி பேரில் எழுதி வைப்பேன்னு சொல்லி மனோஜை போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. ரோகிணி தாம்மா கடையை அவள் பேரில் எழுதி வைக்க சொன்னா. அப்படிங்கும்போது யார் கடையை யார் பேரில் எழுதி வைக்க சொல்கிறது, அவள் பேச்சை கேட்டு தான் ஆடுவியா வைப்பையா அப்படிங்கும்போது எல்லாமே ரோகிணி தாம்மா காரணம் அப்படின்னோடனே ரோகிணி அந்த ஆளை பலாருன்னு வாங்குதாங்க. உடனே அண்ணாமலை முதல்ல கையெடு, என்னது மருமகளை என்ன நினச்சிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது 2 பேர் ரூம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே மனோஜ் ரொம்பவே ஏசுகிறாங்க ரோகிணியை, உன்னால் தான் எல்லாம் போச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜை வெளியே மறுபடியும் கூப்பிட்றாரு அண்ணாமலை. டேய் வெளில வாடா அப்படிங்கிறாங்க. என்னடா இங்கே ஒரு கதை பேசிட்டு மம்பாட்டில் போகிற அப்படிங்கும்போது ரோகிணி வராங்க. ஏம்மா ரோகிணி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அழைச்சி பேசுகிறாங்க. நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா. இந்த கடை வீட்டினுடைய ஒட்டுமொத்த பணம், அதாவது கூட்டு குடும்பத்தினுடைய பணம். அந்த பணத்தில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கடையை நீங்கள் உங்கள் அப்பா பணம்னு சொல்லி சரி ஏதோ ஒன்று உருவாக்கிட்டீங்க. அது ஒரு சொத்தாயிருச்சு, ஒரு பொருளாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுபடியும் மாற்றும் போது இந்த வீட்டில் நீ சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா அப்படிங்கும்போது, அங்கிள் அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. என்ன சூழ்நிலை தெரியாது அப்படிங்கும்போது மனோஜ் நீ அமைதியார் அப்படிங்கிறாங்க ரோகிணியை பார்த்து. ரோகிணி சொல்கிறாங்க, இன்னொன்று அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் மனோஜ் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா இவங்க பேசுறது நம்மளுக்கு தலையும் புரியலை, ஒன்றுமே புரியலை, என்னென்னு கேளுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொன்னோன்னே நம்மளை என்னம்மா நடக்கு, ஏது தான் நடக்கு அப்படிங்கும்போது, அங்கிள் என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கடை இருக்குது அப்படின்னோடனே ரவி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எப்பா இவன் ஒரே கடனாக தான் வச்சுருப்பான் போல், அம்மாட்ட கேட்டால் என் அம்மா பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளால் பூரா கடை வாங்கிட்டு தான் அலைதானா. அப்போ கடையிலேருந்து வருமானம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் முன்னாடி சீன் போட்டது எல்லாமே ஏமாற்று வளதானா அப்படிங்கும்போது மனோஜ் அமைதியாக நிற்காரு. உடனே என்னடா மனோஜ் எப்பவும் வாயில் உடலுடன் எதையாவது பேசுவேன், சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதை எங்கடா சொல்ல விட்றீங்க, நீனும் ரவியும் தான் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்துன்னு தான் நினைக்கிங்க அப்படிங்கும்போது, ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத, கடை எப்படியும் வீட்டுக்காரி மேலே போச்சு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியே சொல்கிறாங்க, முத்து நீங்களாம் பேசுகிற அளவுக்குலாம் இல்லை, நான் சொல்கிறேன். மனோஜ் கொஞ்சம் பேங்கில் லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ இந்த வீட்டை மறுபடி புதுப்பிக்கிறதுக்கு வாங்கினாரா இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணதுக்கு வாங்கினாரா அப்படிங்கிறாங்க. முத்து கிட்டத்தட்ட அப்படி மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் கடையை ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி இல்லையே அப்படிங்கோடே. ரோகிணிக்கு தாலிச்சின்னு வாங்கியிருக்கு, எனக்கு வாட்செலாம் வாங்கினது எல்லாமே அந்த பேங்க் லோன் படுத்தினதா அப்படின்னா அண்ணாமலை சரியான கோவம் வந்துடுது. ஏல இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன நக்கல் பேச்சு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி டபார்னு வாங்குறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட முத்து எப்பா உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எல்லாரையும் டென்ஷன் ஆகண்டான்னு சொல்லி நீ ஏன்பா டென்ஷன் ஆகிற அப்படிங்கும்போது, இல்லைடா அவன் வீட்டில் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுறான், ஒரு பொருள் எடுத்து மாற்றி வைக்கிறான், திருடுறான், போகிறான் வாரான், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். திருந்தே மாட்டானே இவன், வாயில் வருது எல்லாம் பொய். என் பணத்தை கொண்டு போய் ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து தொலைச்சிட்டோம்னா, அப்புறம் என் மாமனார் பணத்தை வச்சு கடையை வச்சிட்டோம்னா, இப்போ என்னன்னாக்கா பேங்க்கில் பணம் கொடுக்கணும், அதுக்காக ரோகிணி பேரில் எழுதி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, உடனே மனோஜ் இல்லைப்பா ரோகிணி தான் சொன்னான், என் கையில் ஒரு தாயத்தை கட்டி உனக்கு இன்னும் நல்லதே நடக்கும்னா, நல்லதே நடந்துச்சு, அதான் நான் அம்மாவெல்லாம் எடுத்து பேசினேன். அதுபோக கடையில் வருமானம் வந்தோடனே நான் ரோகிணி சொன்னதை நம்பிட்டேன். நம்பினோன்னா அவள் சொன்னால் அந்த மாதிரி பேங்க்கில் அவங்களுக்கு நீங்கள் பணம் கட்டணும்ல, அவங்க கேட்டு உங்கள் கடை ஏலங்கெல்லாம் போட்டால் என்ன செய்ய முடியும், என் பேரில் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னா ரோகிணி பேரில் எழுதி கொடுத்துட்டோம்பா அப்படின்னோடனே விஜயாவுக்கு அப்போ தான் உள்ளே தெரியுது. ஓ அப்போ அந்த தாயத்தை கட்டி தான் என் பையனை மாற்றிருக்கியா அப்படின்ட்டு, மனோஜ் முதல்ல அந்த தாயத்தை கலந்துடா அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கலத்தி எரிஞ்சிட்டம்மா அப்படிங்கிறாங்க. எங்கடா கலத்தி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையை பார்க்காங்க, தாயத்து இருக்குது, அதை கலத்துடா அப்படிங்களாம்மா, அதெல்லாம் கலத்த முடியாது அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்பவும் ரோகிணி நினைக்காங்க, மனோஜின்னு நம்ம பேச்சு தான் கேட்பாங்க, தாயத்தை அவருக்கு எழுதுனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இனிமேல் இப்படி இருந்தால் சரி வராது, கடையை என் பேருக்கு எழுதி தர சொல்லுங்கள், கடை இந்த ரோகிணி பேரில் இருக்கவே கூடாது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, கொஞ்சம் பொறு விஜயா, எதையுமே நம்ம செய்ய வேண்டாம், இந்த வீட்டில் பெரியவங்க எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா வரட்டும், எங்கள் அம்மா என்ன செய்யணும்னு சொல்லுதாங்களோ அதுக்கு அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் உங்கள் பணங்க, உங்கள் பணத்தில் ஆரம்பித்த கடைங்க, அப்போ என் பேரில் வரக்கூடாதா அப்படிங்கும்போது விஜயா,
என் பணம் தான். என் பணம் எப்படி வந்துச்சு? எங்கள் அம்மா வளர்க்கவே தானே வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி நாச்சியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. எம்மா வீட்டில் ஒரே ரணகலமாக இருக்குது. அது போக மனோஜ் இல்லாதும் பொல்லாதெல்லாம் பண்ணுதான். கடையை ரோகிணி பேரில் யார்ட்டையும் சொல்லாமல் எழுதி வச்சுருக்காம்மா. இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே நாச்சியாருக்கு சரியான எரிச்சலாக வருது. டேய் அண்ணாமலை, நீ முத்தை உடனே கார் எடுத்து வர சொல்லி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து உங்கள் பாட்டியை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் முத்து நேராக போய் பாட்டியை கூப்பிட்டுட்டு வராங்க. இங்கே பாட்டி வந்தோடனே விஜயா வெளியே வா அப்படிங்கிறாங்க. விஜயா வெளியே வராங்க. ரோகிணி வெளியே வா, மனோஜ் வெளியே வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க மனோஜ். என்னடா பாட்டிங்கிற, கடை யாருக்கு எழுதி கொடுத்தேன் அப்படிங்கும்போது ரோகிணி சொன்னால் தான் எழுதி கொடுத்தேன் அப்படிங்க. ரோகிணி சொன்னால் எதனாலும் செஞ்சிருவியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி தானே என் பொண்டாட்டியாக வச்சோன்னா நான் செய்தானே செய்யணும் அப்படின்னா ரோகிணி அப்பவும் மனசில் சிரிக்காங்க. ஆனால் நம்ம கடையை எழுதி வாங்கிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியல. சரி ரைட்டு ரோகிணி, அந்த கடை யார் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாமா பணத்தில் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒழுங்கு மரியாதை நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எப்பா கடையை நல்லா நடத்துங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நாங்கள் கடையை சரி பாட்டி நாங்கள் கடையை ஒழுங்காக நடத்திடுதோம் வச்சுருதோம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை கடை அண்ணாமலை பேரில் எழுதி கொடுங்க, நீங்கள் கடையை நடத்தாமல் போங்க. ஆனால் கடை அண்ணாமலை பேரில் தான் இருக்கணும். உங்கள் 2 பேர் பேரில் இருந்தால் சரி வராது, தெரிஞ்சு போச்சு. வீட்டில் உள்ள பொருளையே மாற்றி வச்சு நாளைக்கு நல்லது லொட்டு லொசுக்குன்னு பேச ஆட்கள், வீட்டில் யார்ட்டையுமே சொல்லாமல் கடையை மாற்ற ஆட்கள் நாளைக்கு கடையை விற்றுட்டு போக மாட்டேன்னு நிச்சயம் இருக்குது. அதனால் கடை அண்ணாமலை பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லை பாட்டி அப்பா பேர்லாம் கொடுக்க முடியாது, வேணால் அம்மா பேரில் வேணால் கொடுக்க சொல்லுதேன் ரோகிணி அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க யார் பேர்லையும் கொடுக்க முடியாது பாட்டி, கடை நாங்கள் ஆரம்பித்தது வச்சது அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுதாங்க. எம்மா ரோகிணி, உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பணத்தை கொண்டு வந்தியா இல்லை உன் புருஷன் மனோஜ் கொண்டு வந்து கொடுத்தானா? என் புருஷன் பணம் தானே அப்படிங்கும்போது பாட்டி அவங்கெல்லாம் எப்படி கேட்டால் இது பண்ண மாட்டாங்க, உங்கள் பாசையில் 4 போடுங்க சரி வந்துடுவாங்க அந்த பார்லர்மா அப்படிங்கிறாங்க. ஆகா பாட்டி ஏற்கனவே அத்தையை பாடாப்படுத்துவாங்க, இனியே பாடாப்படுத்தினா சரியாக வராது அப்படின்னு சொல்லி சரி நான் கடை எழுதி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, ஏம்மா நீங்கள் இருக்கும்போது இதை செஞ்சிடட்டும் முத்து, இப்போ எழுதி கொடுத்துடலாமா அப்படியாப்பா, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்ப்பா கூட்டி வாப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணியை பரபரப்பாக கூட்டி போய் கடையை அண்ணாமலை பேரில் எழுதி வாங்கியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே மனோஜுக்கு சரியான கோபம். ரோகிணி கொடுத்த தாயத்தை தூக்கி ரோகிணி முறையிலேயே போட்டுட்டு இதெல்லாம் ஒரு தாயத்து, இது சொன்னால் எல்லாம் சண்டையாயிருமோ நல்லா வந்துடுமோ பாரு, என் கடையே போச்சு எல்லாம் ஒன்றால் தான், கடை என் பேரில் இருந்தால் கூட அவனை ஏலம் போட்டு தான் அது இதுன்னு சொன்னால் அந்த பணத்தை கட்டி ஏதாவது பண்ணியிருப்பேன். இந்த பணத்தை வச்சு நீ பார்லர் வச்சு ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிடலன்னா இப்போ பணத்தை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? நல்ல வேலை பணத்தை நான் அதை பற்றி பேசலை அப்படின்றப்போ பாட்டி ரூமுக்குள்ளே இருக்காங்க. என்னடா உன் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், அந்த பேங்க்காரங்களுக்கு பணம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல பொழுக்கு அப்படின்னு சொல்லி வெளியே அண்ணாமலை அவன் அக்கௌண்ட்லலாம் பணம்லாம் வச்சுருக்கான், பேங்க்காரங்களை வர சொல்லு அப்படின்ட்டு சொல்லுதாங்க. பேங்க்காரங்களை வர சொல்லுதாங்க. வந்தோடனே பணத்தை கொடு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன தெரியாமல் அனுப்பிடுறாங்க. ஏம்மா பெரியாள், நீங்கள் நினச்சதுனால தான்மா பணம் வந்திருக்கு, இல்லைன்னா இந்த மனோஜ்கிட்ட பணமே வாங்க முடியாது அப்படிங்கும்போது ஐயாங்க பாருங்கள், இவனை நம்பிலாம் நம்ம பணம் கொடுக்காதீங்க, அப்படி பணம் கொடுத்தீங்கன்னா என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க, கடை என் பையன் பேரில் தான் இருக்குது, இவர் பேரில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்ல வேலை சொன்னீங்க, இன்னுமே நாங்களும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சவனையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னோடனே ஏறா மனோஜ் ரூமுக்குள்ளே போய் ரோகிணி எல்லாம் உன்னால் போயிடுச்சு, வீட்டை விட்டு முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. எதுக்கு மனோஜ் நான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துடுறாங்க. மனோஜ் ரொம்ப கடுப்பில் நேராக கடையை பார்த்து போகிறாங்க. கடையில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோன்னா அசோக் கேட்காரு, என்ன சார் கடை பக்கமே வர மாட்டேறீங்க, காலைல சாவியை மட்டும் கொடுத்துட்றீங்க, மற்றபடி கடைக்கே வரல அப்படின்னா உங்கள் வேலை ஏதோ அதை பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஓனர் ஏதோ கடுப்பில் இருக்காங்க, யாரும் ஓனர் பக்கத்தில் போகாதாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற எல்லோரும் பேசிடுறாங்க. இங்கே பாட்டி அண்ணாமலை சொல்லுதாங்க, வந்த வேலை முடிஞ்சுட்டு அண்ணாமலை அப்படிங்கும்போது ஏமா 2-3 நாள் இருந்து போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை நான் கிளம்பணும், ஏம்னு கேட்டால் ஊரில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நான் கிளம்புதம்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதாங்க. முத்து மீனா கொண்டு விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லை, ரோகிணியும் விஜயாவும் தான் இருக்காங்க. விஜயாவுக்கு மேலும் கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு. இனிமேலும் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு எதிராக செயல்படுறதால தாயத்தை கட்டி என் பையனையும் இனியும் பிரிக்கன்னு நினச்சிருக்கா, அதுபோக கடையை யாருமே இல்லாத எழுதி வாங்கியிருக்கா, எங்கள் அத்தை இருக்கிறதுனால நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் நான் யாருக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் ரோகிணி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்க. என்ன அத்தை பிரச்சனையா, நீ என்னடி என்ன அத்தனுங்கிற, முன்னாடி ஆண்டியுமே இப்போ மீனா மாதிரி அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா, ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு அப்படிங்க. போக முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு வெளுக்காங்க. அந்த ஆளை கத்தி எழுதிட்டு
அந்த உனியம் என்ன சிதம்பாரு தலைமுடி ஆஞ்சாணி சரி வந்துடுவா அப்படின்னு சொல்லி தலைமுடி ஆஞ்சிருந்தாங்க. அத்தை அத்தை விடுங்க அத்தை விடுங்க தான் தலைமுடி பெருசாக ஆஞ்சிருந்தாங்க. ஆஞ்சோடனே ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்க. ஓ இனிய கை உங்கள் அளவுக்கு ஆயிடுச்சியா, இனி நீ ஏன்டா உங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட வெளியே போனால் வெளியே போடி ஃப்ராடு, வாய்க்கு வந்ததெல்லாமே பொய், ஒன்றுக்கு 1000 பொய், பொய் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என் பையனை நீ மயக்கலான்னு பார்க்க அது நடக்கவே நடக்காது, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு அப்படிங்கும்போது என் புருஷன் சொல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன், உன் புருஷன்டி சொல்கிறது, அவளை பெற்றவன் நான் சொல்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் போக மாட்டேன் வைக்க மாட்டான்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விளக்கமாத்தை எடுத்து வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோடனே அங்கே முடியலை, அதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போயிருந்தாங்க. வித்யா வீட்டில் போய் அழுதாங்க. என்னடி என்னாச்சு, உன் புருஷன் கடையை நான் நீ எழுதி வாங்கிட்ட அப்படி ஒன்று பயங்கரமாக சொன்னேன், இப்போ இங்கே வந்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கும்போது எல்லாம் என் மாமியார் தான் காரணம், அந்த முத்து தான் காரணம் அப்படிங்கிற. முத்து தான் காரணமா? ஆமாம், அந்த முத்து மீனாக தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்காங்க. அந்த புரோன்மணியை கூப்பிட்டு வந்து என்ன பணக்காரி இல்லை ஏழைன்னு சொன்னதும் அந்த முத்து தான். நான் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே நீ விரட்டன்னு என்னை வந்து இந்த வீட்டுக்கு அந்த முத்து தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே வித்தியா சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்காதடி, முத்து மீனாவும் சூப்பர் டைப்பு அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு சூப்பர் டைப்பாக இருப்பாங்க, அது போக நீனும் உன் வீட்டுக்காரும் ஒரு வீடு வாங்க போவீங்க, அந்த பணத்தை காப்பாற்றினோன்னா உங்களுக்கு ரொம்ப அவன் மேலே மதிப்பு வந்துடும். அதுபோக உனக்கு காதல் ஐடியாலாம் தான் மீனா சொல்கிறா. மீனா தானே உனக்கு பெஸ்ட்டு, இப்போ நான் பெஸ்ட்டு கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் யார் எப்படி வாழணும், புருஷங்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணும், என்ன ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு எடுத்துக்காட்டு மீனாவும் முத்து தான். நீ என்னத்தை வேணான்னு சொல்லு, அவங்கள படிக்கலைன்னு சொல்லு, உனக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லு, பெரிய லெவலில் சம்பாதிக்கலன்னு சொல்லு, நீ எதை வேணாலும் சொல்லு, நான் கண்டுக்க மாட்டேன். உண்மையிலே அவங்க செமையான ஆளுங்க தான். ஆனால் அவங்கள குறைச்சி பேசுறதுனால நம்ம பெரிய ஆள் ஆயிட முடியாது, அது மட்டும் உண்மை. ரோகிணி நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்களெல்லாம் நான் குறை சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க. மோனே மனோஜ் இவன் பேர் சிட்டின்னே தெரியாமல், சிட்டியா சாரி கிறிஷ்ன்னு தெரியாமே வந்து இவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாருடி, நீ வச்சுருக்க தவறான சவகாசத்தால் எல்லார் பேரையும் நான் சொல்லுது மாதிரி ஆகுது, அந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சுருக்காங்க, அதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீனே வளர்க்காட்டில் அவங்க சூப்பராக வளர்த்துருவாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை வைக்கலன்னு நினைக்காத. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னைய வேண்டான்னு வழி அனுப்பியிருக்காங்களா. இப்போ நீ வந்து ரோகிணியோட பையனே தெரியாமல் வளர்க்க கொடுத்தா கூட அவங்க நல்லா வளர்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. என் பையனை எதுக்கிட்டே அவங்க வளர்க்கணும், எனக்கு வளர்க்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காத, உனக்கு பார்லர் வேலை கூட இல்லை சரியா, பார்லர் வேலை இல்லை, ஏதாவது விசேஷ வீட்டில் வேலைக்கு விட்டால் தான் அந்த வருமானத்தை பூராமே உங்கள் மாமியார்ட்ட கொடுத்துட்டேன். உன் கையில் இப்போ 5 காசு இல்லை, மாதம் உங்கள் அம்மாவுக்கு செலவு கொடுப்பியா கொடுக்க முடியா கொடுப்பேன். கிறிஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும் வைக்கணும், கிராமத்தில் இருந்தான் இலவசமாக படிச்சுட்டு கிடந்தான், அவனை விட்டுட்டேன் சர்க்காரில். இப்போ நான் வந்து இங்கே தனியாக படிக்க வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னேன், கடைசியில் பணத்தை கட்டினேன், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அப்போ தான் யோசிக்காங்க. அப்போ தான் வந்து கிறிஷை பற்றி நினைவே வந்து ரோகிணிக்கு வருது. அது வரைக்கும் கிறிஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்ம பையன்தான் அப்படிங்கிற நினப்போ, அவங்க அம்மா லட்சுமி இருக்காங்க நினப்போ இல்லை. ஆமாடி அவங்கள பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற. ஆமாம் நீ எங்கே யோசிப்ப, உங்கள் அம்மா செலவுக்கு இல்லாமல் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, நீ எடுக்கலை. அப்போ என்கிட்ட உண்மை நிலை சொன்னால் நான் தாண்டி ஒரு 20,000 கையில் கொடுத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கவோ கிறிஷை பற்றி யோசிக்கவோ நேரம் இல்லை, உனக்கு தேவை மனோஜ். ஆனால் நல்ல ஆளுக்கு வந்து நீ மனோஜ்னு முன்னாடியே போனால் பரவாயில்லை. மனோஜுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா உன்னை தூக்கி பந்தாடுத ஆளாக இருக்கார், அம்மா சொல்ல கேட்டு ஆடுத ஆளாக இருக்கார் அப்படிங்கும்போது இல்லை அந்த நான் தாயத்தை கையில் சுற்றி உடையிலலாம் என் பேச்சு தான் கேட்டார் அப்படிங்கிறாங்க. சரிடி ஒவ்வொரு பேச்சையும் கேட்க தாயத்தை கையில் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா, அது நம்மளுக்கு சரியாகவும் வருமா, முதல்ல புரிஞ்சுக்கடி, மொத்தத்தில் மனோஜ் சரி கிடையாடி அப்படிங்கிறாங்க. இல்லைடி ஏதோ ஒரு வகையில் நான் பண்ணி தான் ஆகணும், நான் மனோஜ் கூட இருந்தாகணும் அப்படி, அது என்ன கட்டாயம் இருக்குது. மனோஜ் ஒன்றா வந்து பணக்காரி இல்லை ஏழைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கூட வாழலைன்ட்டார். அவங்க அம்மா நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, என் வீடு நீ வெளியே போன்ட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு.
சரி இப்போ இந்த மண்டையை வச்சுட்டு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கேப் வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு நேராக ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போய் கேப் போட்டுருக்காங்க. என்ன கல்யாணி தலையில் தொப்பிலாம் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. சும்மாதாம்மா வெயில் ஓவராக இருக்குல்ல அப்படிங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது அம்மா இந்த தொப்பி எனக்கு தாங்கலை அப்படிங்கிறாங்க. இல்லை கிருஷ்ணனை தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆசைப்பட்டு கேட்காம முன்னாடி கொடுறி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தான் முடி அரை குறையாக இருக்குது. என்ன இப்படி இருக்குது அப்படிங்கும்போது என்னை பற்றிய விஷயம் எல்லாமே அந்த வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு, நீ தானே சொல்லுவ அடிக்கடி, உன்னை பற்றிய விஷயத்த முதல்ல முத்து மீனாட்டம் சொல்லு, அவங்ககிட்ட சொன்னாலே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரே அடவாக பண்ணிட்டாங்க. அதான் நடந்துச்சு அப்படிங்க. என்ன தான் நடந்துச்சு உள்ளது சொன்னாலும் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா, மனோஜ் கடையை அவர்கிட்ட இருந்துச்சுன்னா கடன்காரங்க எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி என் பேரில் மாற்றி வச்சுருந்தேன். எங்கள் கடையை எங்கள் அப்பா பணத்தில் வருவான கடையை எப்படி நீங்கள் மாற்றலாம்னு சொல்லி முத்து அதுக்குள்ளே ஆதார பேப்பரோட வீட்டில் ரணகலமாக ஆகிட்டான். இப்போ கடை என்ன விட்டு போயிட்டு அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, அண்ணாமலை அண்ணன் பணத்தில் கடை உருவானது அவங்ககிட்டே போயிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது, இதுக்கு எதுக்கும் மாமியார் ஒன்றா இது பண்ணுதாங்க அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டு பணத்தில் நீ கடையை உருவாக்கிட்டு 1000 போய் சொல்லியிருக்கேன்னு யாருமே இல்லை நேரம் பண்ணிட்டாங்க, என்னை பிடிக்கிறது கூட ஆள் இல்லை அப்படிங்கும்போது, இந்த பாரு உன் மாமியார் ரொம்ப கோவக்காரங்கன்னு நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் தெரியும். அந்த வீட்டிலே சாந்தமாக இருக்குது மீனாவும் முத்துந்தான். அவங்ககிட்ட சொன்னால் நாசுக்காக பண்ண போகிறாங்க. ஏன் அந்த வீட்டில் எதுனாலும் பண்ணி கொடுக்குறது அந்த பாட்டி தானே, அந்த பாட்டிகிட்ட நாசுக்காக சொல்லிட வேண்டியது தானே அப்படிங்கும்போது, அந்த பாட்டிலாம் ஏன் பேச்சை கேட்காது, முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆடுவாங்க அப்படிங்கும்போது, முத்து மீனா பேச்சை தான் கேட்காங்கன்னா நீனும் உன் புருஷன்னு சொன்னதை அவங்க கேட்க தான் செய்வாங்க. பேரமாருக்கும் பேத்திமாருக்கும் நல்ல மரியாதை கொடுக்கு, நீ அதை உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கும்போது, ஏம்மா ஏற்கனவே என்னை பற்றி 50% தெரிஞ்சிச்சு, அதுக்கே என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இன்னும் 50% தெரிஞ்சால் சுத்தமாக உனக்கும் என் முகம் சரி கிடையாது, ஒரு பேப்பரை கொண்டான்னு சொல்லி பேப்பரில் எழுதி வாங்கிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படிங்கும்போது, சரி இப்போ மட்டும் எப்படி உள்ளே போகிற அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக உள்ளே போவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எங்கே தான் போகிற அப்படிங்கிறாங்க. நான் வித்யா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காத, வித்யாவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நீ சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போயிருந்தேன்னா அது லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா நாங்கள் தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணி அம்மா அதுக்குள்ளே கால் பண்ணி, வித்யா உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது, ரோகிணி இருப்பா எதுவும் சொல்லிடாதம்மா அப்படிங்கும்போது, நான் என் ஆண்டி சொல்ல போகிறேன், எனக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது, நான் அவளை தான் சொந்தமாக நினைக்கேன், அவள் கூட என் ஃபங்க்ஷனுக்கு கூட வரமாட்டாம்மா, அப்படி தான் இருக்குது, அதனால் அவளை நான் வீட்டை ஒட்டி அம்மான்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துடுறாங்க. என்ன எங்கள் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கீழே வரேன் போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நான் என்னோடய ராஜ்யம் வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நேராக சிந்தாமணிகிட்ட போகிறாங்க. சிந்தாமணிகிட்ட போய், சிந்தாமணி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எங்கள் விஜயாத்திட்ட நல்லா பேசுவீங்க, நீங்கள் சொல்லி புரிய வைங்களேன் அப்படிங்கும்போது, ஏம்மா அங்கே பாரு, உங்கள் மாமியாரை பற்றி உனக்கே தெரியும், பணம் இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ நான் மீனா மாதிரி தொழில் பண்ணணும்னு எனக்கு மறுவாதியை கொடுக்க, மீனாவுக்கும் வசதிக்கும் ஆகாது தான், எனக்கும் ஆகாது தான், ஆனால் எனக்கு வசதிக்கு போய் மரியாதை கொடுக்காங்க, எப்படியாவது அந்த பணத்தை நீ சம்பாத்தியம் பண்ணு அது அப்படிங்கும்போது, அப்போ நேர்வழியில் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாமா அவங்க அத்தை பார்க்க போது, எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணு, பணம் நிறைய இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் நினைக்காங்க, எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு எப்படி சம்பாதிச்சா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிகிட்டே போகிறாங்க. சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, வட்டி கொடுக்குற தொழிலில் கணக்கு எழுத ஆள் கேட்டுகிட்டே இருந்தியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. யார் வரா, என் பேரை கேட்டாலே ஒருத்தனும் வரமாட்டாங்கானுவா, அதனால் ஒருத்தனும் வரமாட்டாங்கானுவா அப்படிங்கும்போது, சரி அப்போ நான் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் பார்வை வேலை பார்க்குறதால நீங்கள் எப்படி அப்படிங்கிறாங்க. சரி நான் வேலைக்கு வந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தர வேண்டிய பணத்தை தள்ளிட்டு, என்ன தள்ளிடுறேன், மாதம் 50,000 சம்பளம் தரேன் போதுமா அப்படிங்கிறாங்க. சிட்டி சரி அப்போ உங்களுக்கு 75,000 தரேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி 75,000 தான் கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது, 1,00,000 தரேன் ரோகிணி, நீங்கள் கணக்கில் எழுதுங்க மாதம் அப்படிங்கும்போது, சிட்டி ரொம்ப நன்றி சிட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல 10 மணிக்கு வரணும், சாயந்தரம் 3 மணிக்கு நீங்கள் போயிடலாம், ஆனால் உங்கள் வீட்டில் அவராச்சும் மதிப்பாங்களா அப்படிங்கிற, நான் வரும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டிலேருந்து வரவங்க முத்து எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படிங்கும்போது, அந்த வீட்லேயே நான் இல்லை, வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, என்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் என் வீட்டில் மதிப்பாங்க, அதனால் அந்த பணத்தை நான் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கும்போது, சரி அப்போ நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க.
10 மணிக்கு காலையிலே மறுநாள் காலையிலே வேலைக்கு வந்துடுறாங்க. வேலை க்ளீனாக பார்த்துட்டு கணக்கை கொடுக்காங்க. ரோகிணி ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. அந்த சத்யா கணக்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க. நீங்களே வாங்க 1,00,000 இல்லை வரது போக செலவு சேர்த்து 1,10,000 வந்துடுது அப்படிங்கிற ரொம்ப நன்றி சிட்டி அப்படின்னு நினைக்காங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு வெளியே வரும்போது ரோகிணி அன்னைக்கு கணக்கு எழுதும் போதே ஒரு 50,000 ஆட்டை போட்டிருக்காங்க. ஆட்டை போட்டு அப்பா இந்த கணக்கு சிட்டிக்கு தெரிய போகிறதில்ல, தினம் 50,000 ஆட்டை போட்டால் மாதம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் காசை கொண்டு வைக்காங்க. என்னடி நாளே 50,000 வர அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொன்னோம்ல, அங்கே இருந்தால் தினம் ஆட்டையை போட்டு வரேன் அப்படிங்கிறேன். ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, நீ ஆட்டையை போட்டு வராங்க, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஏதாவதுன்னா நான்லாம் மாட்டுவேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் மாட்டுற, பணத்தை எடுத்து நான் தானே, அப்படிலாம் மாட்ட மாட்டேன். அதை சிட்டிலாம் வந்து எங்கேயும் போய் ஸ்டேஷனில் போய் எங்கேயும் போய் நிற்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தான் வந்து ஸ்டேஷனுக்கு போனாலும் அவனும் உள்ளே வச்சுருவாங்களே அப்படிங்கும்போது சிட்டிட்டு தான் அவனை வேலை பார்க்கனே. ஏய் நீ சிட்டிட்டு வேலை பார்த்தா கண்டிப்பாக முத்துக்கு மீனாக பிடிக்காதடி, அந்த குடும்பத்துக்கும் பிடிக்காதடி, அவங்க அடிக்கடி இங்கே வருவாங்கடி அப்படிங்கும்போது இங்கே பாரு அவங்களாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு கல்யாணமா வெளியே மண்டபத்தில் வச்சு வரவேற்பு மட்டும் இங்கே வா, மற்றபடி இங்கே வரக்கூடாது அப்படிங்கும்போது வரக்கூடாதா, இது ஏன் வீடா உன் வீடா ரோகிணி அப்படிங்கிறாங்க. உன் வீடு தான், அட்வான்ஸ் நான் தானே கொடுத்துருக்கேன், வாடகை நான் இல்லாத போது தானே கொடுத்துட்ருக்கேன், ஓனர்ட்டு நான் என்ன பேசிடுறேன், நானே வாடகை நான் கொடுத்துக்கிறேன், நீ வீட்டை விட்டு காலி பண்ணி போ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போகணும் ரோகிணி, வீட்டில் நான் இருக்கேன், நீ வந்து போன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு முத்து மீனாங்க வரக்கூடாது, முத்து மீனாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நீ வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ வீட்டு விட்டு கிளம்பு முதல்ல அப்படின்னாலாம் கிளம்ப முடியாது வைக்க முடியாது அப்படின்னோடனே ஓனர் கால் பண்ணுறாங்க. அம்மா ரோகிணி வந்து கரெக்டாக வாடகை தந்துடுவான்ட்டா, இனிமேல் நான் தான் இருக்க போகிறேன், வித்தியா கல்யாணம் முடிச்சு போயிடுவா, அப்புறம் நீங்கள் வாடகை உங்களுக்கு யார் தருவா, இல்லை நீங்கள் வேறு ஆள் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் ரோகிணி சொல்லுதை கேட்டுட்டாங்க, இருக்கேனா இருமா, இல்லைனா கிளம்பு, ரோகிணியை வாடகை தரேன்ட்டா அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ புதுசாக கல்யாணம் முடிச்சப்புறம் ஆள் வந்து ஒரு வீடு சொந்த வீடு வாங்குதாங்காரு, நீ அப்படி போயிடுவேன், நான் தானே இங்கே இருக்க போகிறேன், அப்போ ஏன் சொல்ல தானே அவங்க கேட்பாங்க அப்படிங்கும்போது நீ அப்படி பேசுகிற மாதிரி தெரியலையே, என்னையே வெளியே போங்க, என் வீட்டில் வந்து ரோகிணி பாரு நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது அப்படிங்கும்போது ஆமாடி நான் பண்ணுறது எல்லாமே சரி கிடையாது, சுற்றி இருக்கவங்கெல்லாம் பணம் தான்ன்றாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே வித்தியா இதுக்கு மேலே ரோகிணிகிட்ட இருந்தோம்னா நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லி பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மனசு கேட்காம ரோகிணி எத்தாள் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வித்தியா மனசுக்கு நினைக்காங்க, இனிமேல் ரோகிணிகிட்ட நம்ம எதையுமே உள்ளதை சொல்லக்கூடாது, அவளுக்கு எல்லாமே பணம் இது மட்டும்தான் அவளுடைய மனநிலையாக இருக்குது, அதனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கேருந்து ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா ரொம்ப ரோகிணி ஓவராக பண்ணுறாம்மா, நான் இருக்க வீட்டிலே வந்துட்டு என்னை வெளியே போங்கிறா, ஓனர்ட்டையும் பேசிட்டு உனக்கு வந்து வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறா, அதுபோக அந்த சிட்டின்னு ஒருத்தன் வந்து தேவையில்லாத வேலை பார்க்குறவன், அவனை யாருமே சிட்டிக்கு பிடிக்காது, அந்த அண்ணாமலை அங்கிள் குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த வீட்டில் முத்துவையும் மீனாவையும் படாப்படுத்துவான், அப்பேற்பட்டவன்கிட்ட போய் வேலை பார்க்கா, அவன் வட்டி கொடுத்தாளுமா, அது சரி வராது, நீங்கள் வந்து ரோகிணிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே ரோகிணிக்கும் அம்மா கால் பண்ணி என்ன சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு ஒரு வேலையே கிடைக்கலையாடி, உனக்கு தான் பார்லர் வேலை நல்லா தெரியும், அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லுவியே, நீ எதுக்கிட்டே ஒரு வட்டி கொடுத்தவன்லாம் போய் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போதேம்மா, நான் பார்லர் வேலை போனாலும் என்னால் 1,10,000 மாதம் நிப்பாட்ட முடியுமா, செலவு போக நிப்பாட்ட முடியாது, ஒன்று. ரெண்டாவது தினம் 50,000 கும்பலம் கிடைக்குமா, கிடைக்காது, ரெண்டுமே வந்து சிட்டிகிட்ட கிடைக்கும், நான் சொந்தமாக பார்லர் வச்சா கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. நீ ஃபோனை வச்சுட்டு ஏய் வித்யா நீ சும்மா இருக்க மாட்டியா, எங்கள் அம்மாவுக்கு எது கால் பண்ண அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது சரியில்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், அதான் உங்கள் அம்மாட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு பணம் வரப்போது நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே ஒரு வாரம் 2 வாரம்னு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ 2-3 நாள் கழித்து ஒரு ஆள் வந்து முத்தை பார்க்காரு. பார்த்துட்டு முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் மைனி வீட்டில் இல்லையே போவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன விஷயம் எப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா ஒரு பிள்ளை நம்ம ஏரியாவில் வித்தியான்னு இருக்கும், அது ரூமில் தங்கியிருக்கு, அதுபோக வேலைக்கு போது அதான் பார்த்தேன் தேவையில்லாத இடத்துல அப்படிங்கிறாங்க. அது பார்லர் வேலை பார்க்கு அப்படி. அது எங்கேப்பா பார்லர் வேலை பார்க்க, நீ வேறு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, அந்த சிட்டிங்கிறவன் வீணா போனவன் ஒருத்தன் இருக்காமல, வட்டி கொடுப்பான், முன்னாடி ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு நடந்தானே, அவங்கள்ட்ட தான் வேலைக்கு போகுது, அதை என்ன ஏதுன்னு சத்தம் போட்டு அதை வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, நாளைக்கு ஏதாவது பிள்ளைங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அப்படிங்கும்போது சரிண்ணேச்சின்னு சொல்லிட்டு என்ன இப்படி சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணேன். மனோஜ் உன் பொண்டாட்டி ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகிறாளாம் அப்படிங்கும்போது, டேய் அந்த ரோகிணி பற்றி நான் பேசாத, அம்மா எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கின்னு இருக்காங்க அப்படிங்கிற, நீ வந்து திருந்தவே மாட்டியாலே, எவ்வளோ பூசம் ஒன்றும் உனக்கு திருந்த மாட்டியா, உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி கலந்து மாதிரி இருக்க, நீ வேறு கல்யாணம் முடிக்கிற லூசா நீ
இப்போ அந்த ரோகிணி வந்து இங்கே பேரன பேர் சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகிறான், போகக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கும்போது நான் எது சொல்லணும், நீ போன வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து முத்து வந்து எல்லாத்தையும் சொல்லுதாங்க, எப்பா ரோகிணி அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அந்த பிள்ளையும் வித்யா வீட்டில் போய் இருக்குது. அந்த ரோகிணிக்கும் யாரும் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் ரோகிணி வந்து பணம் தானே பெரிய விஷயமா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு சிட்டிகிட்ட போய் வேலை பார்க்குப்பா, மாதம் 1,00,000 1,10,000 சம்பளத்துக்கு அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலை ஒரு மாதிரி இறங்கிப்பா, அந்த சிட்டினா உனக்கணக்கு ஆகாதே அவன் தானே அப்படிங்கிறான். அவனே தான்பா, அவன் சிட்டிக்குள்ளே தேவையில்லாத வேலையை பூரா பண்ணுவான், அவங்ககிட்ட போய் வேலை பார்க்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருக்கு. சத்தியா வச்சு விசாரித்த வகையில் ரோகிணி வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னானா, மாதம் 1,10,000 தரேன்னு இருக்கானா, அதனால் அது போகுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, இது ரொம்ப தப்பு, டே மனோஜ் உன் பொண்டாட்டி பேசி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டு வா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா வரக்கூடாது அப்படிங்கும்போது, இது ஏன் வீடுங்க, என் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, டே மனோஜ் நீ வேறு வீடு நான் பாரு, அப்பா அட்வான்ஸ் தரேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்பேன், வேறு யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது முத்து கேட்குறாரு, ஏன் கடையை எழுதி வைக்கும் போதோ அதுக்கு முன்னோட்டியே அம்மா பிரச்சனை கேட்கல, இப்போ மட்டும் கேட்பாங்க அப்படிங்கும்போதே, அதான் எல்லாம் போச்சு எல்லாத்தையும் தான் வாங்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே பாரு இப்போ கூட கடையை நீ தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்க, கடை ஓனராக தான் அப்பா வந்திருக்காங்க, நீ ரொம்ப ஓவராக பண்ண அப்படின்னா கடை ஆட்டோமேட்டிக்காக யார் பேரில் வந்துடும், சங்கட பேரில் வந்துடும், வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என் பேரில் வந்துடும்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் அப்படிலாம் வர விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அதை நீ சொல்லாத, கடையை ஒழுங்காக நடத்தப்பார், இல்லைன்னா கடை வந்து எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ரவின்னு சொல்லிடுறாரு. ரவி சொன்னால் கடுப்பில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே விஜயா போகிறாங்க, டேய் அம்மா சொல்கிறேன் கேளு, இந்த முத்து சொல்கிறான், உங்கள் அப்பா சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தியோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டு வர மாட்டோமா விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமாக ரூம் விட்டு வெளில வராங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயாங்க பாரு, சின்னஞ்சிறு ஜோடிகளை பிரிக்கிறது ரொம்ப பாவம், அவங்கள சேர்த்து வைக்கப்பார், மனோஜுக்கு வந்து பிடி மண்ணாக இருக்கான், யார் சொன்னாலும் கேட்குற அளவுக்கு தான் இருக்கான், கொஞ்ச நாள் ரோகிணி பேச்சை கேட்டு ஆடினா இப்போ உன் பேச்சை கேட்டு ஆடுதான் என்ன அப்படிங்கும்போது, இல்லைங்க என் பிள்ளை எப்போவுமே அப்படி தான் இருப்பான், ரோகிணி இந்த தாயத்தை வந்து கையில் சுற்றுறதுனால தான் அப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா என் பேச்சு மட்டும் தான் கேட்பான் அப்படிங்கிறாங்க. உடனே நீ பண்ணது சரியே இல்லை, மறுபடியும் எங்கள் அம்மா வர வச்சிடாத அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் அம்மாவே வர வச்சாலும் இன்னும் நம்ப விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை இதுக்கு மேலே அம்மாவை சும்மா சொல்லி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இங்கே வித்யா வந்து நேராக ரோகிணியோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், ரோகிணி பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரில, ஆனால் என் வீட்டிலேருந்து பண்ணுதா, அந்த சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகிறான், அதோட பெரிய தப்பு என்னன்னா சிட்டிக்கிட்ட இருக்கிற பணத்தை எட்டு வரா, நாளைக்கு சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும், பொல்லாதவன், நாளைக்கு அவள் பணத்தை ரோகிணி தான் எடுக்கன்னா நான் இருக்க வீட்டை அவள் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் என்னென்ன பண்ணுவான்னு ஒன்றுமே புரியலை, அதனால் எனக்கே பயமாக இருக்குமா, நீங்கள் எப்படியாவது ரோகிணி வாழ்க்கையை ஒன்று காப்பாற்ற பாருங்கள், இல்லை ரோகிணியை என் வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டா, அவளை பற்றிய உண்மையை வீட்டில் சொல்லி நாசுக்காக வீட்டுக்கு கூப்பிட வைக்கணும், ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மா அவங்க தாய் மாமாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி தம்பியோ நான் உங்கள்கிட்ட எதுக்கு வந்ததில்லை பேசுனதில்லை, எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா அப்படிங்கும்போது, அக்காங்க பாரு நீ என்கிட்ட உதவி கேட்க மாட்டேன்னு இருப்பேன், உன் மவளுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா, ஏம்மா வாழ்க்கை தான் வம்பா போச்சு, 2ஆவது வாழ்க்கை நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நான் சொன்னேன், ஆனால் அவளே ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டான்னு ஒரு நாள் சொன்னேன், சரி நல்லா இருக்கட்டும்னு பார்த்தேன், வேறு என்னம்மா சொல்லுக்கா அப்படிங்கும்போது, இப்படி பண்ணுறாடா அப்படிங்கும்போது, அப்போ வாழ்க்கை சொல்லாமல் தான் கல்யாணம் முடிச்சிருக்கலாம் மூவா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ சரியாக போச்சு, சரி ரைட்டு அதனால் அனுப்பியிருக்காவா, நான் நாசுக்காக பேசிக்கிறேன், வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. இந்த தெருவில் இந்த அட்ரஸ்ஸு, மாமனார் பேர் அண்ணாமலை, அவர் சர்க்காரில் இதில் வேலை பார்த்தாரு, வேலை பார்த்துட்டு வந்துட்டார், வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அட்ரஸ் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போய் இது ரோகிணி வீடு தானே அப்படிங்கிறாங்க. விஜயா வீட்டில் ரோகிணி வீடா, என்ன இந்த வீட்டையும் எழுதி வாங்கிட்டாளா, வீடு என் பேரில் இருக்குது, ஏங்க அந்த ரோகிணி இப்படி தாங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கா போல், நீங்கள் அவளை போய் வீட்டுக்குள்ளே கூட்டுவா வீட்டில் கூட்டுவான்னு மனசு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏமாம்மா கொஞ்சம் பொறுங்க, உங்கள் மருமக ரோகிணி இருக்கார்ல அவள் ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னையா பேசிகிட்டு இருக்கா, வீடு மாதிரி வந்துடுறேன் நீங்கள் போயா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உள்ளதான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரோகிணி இருந்துச்சுல, அது பேர் உண்மையான பேர் கல்யாணி அப்படிங்கும்போது, நீங்கள் முதல்ல யார் அப்படின்னா, அந்த கல்யாணியோட மாமன் தான், அந்த பிள்ளை ஒரு பொய் சொல்லி வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கு, அது தப்புமா, தப்பு தான், வீட்டு விட்டு அனுப்பிட்டீங்க, ஆனால் வந்து இன்னும் அந்த தப்பு செய்யாது, குமரிபாளையத்தில் பிறந்த பிள்ளை வந்து இப்படி பண்ணால் சரி வராதில்ல அப்படிங்கிறது. குமரிபாளையமா,
அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் கேட்காங்க. உங்களுக்கு குமரிபாளையம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுமே, அங்கே வந்து அவங்க கிறிஷ் பாட்டி தெரியும் அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சு, அது ரோகிணியோட பையன் தானே அது ரோகிணியோட அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட டோட்டல் குடும்பம் ஷாக்காகி நிற்குது. இனி என்ன நடக்கும்? இந்த விஜயா வீட்டில் ரோகிணிக்காக சமரசம் பேச வந்த ரோகிணி மாமா என்ன ஆவார் அப்படிங்கிறதையும், ரோகிணி வாழ்க்கை எப்படி முடியும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.